அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மன தூய்மையுடன் முதல் தக்பீர் தவறவிடாமல் 40 நாட்கள் தொழுது வருபவருக்கு 2 விடுதலை பத்திரங்கள் கிடைக்கின்றன. ஒன்று, நரகத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக, இரண்டாவது நயவஞ்சக தன்மையிலிருந்து நிவாரணம் அடைவதற்காக என்று திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதாக ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் தொழுகையின் முதல் தக்பீர் கூறும் போதே அவருடன் சேர்ந்து 40 நாட்களுக்கு இஹ்லாசுடன் தொழுகக்கூடியவர் நரகத்திற்கு செல்ல மாட்டார், முனாஃபிக் ஆக மாட்டார். மனதில் குபரை வைத்துக் கொண்டு வெளியில் முஸ்லிமாக நடிப்பவரே முனாஃபிக் ஆவார். 40 நாட்களில் நிலைமைகள் மாறுகின்ற காரணத்தினாலேயே அது சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. குழந்தை உருவாகும் முறை கூறப்படும் ஹதீஸில் 40 நாட்கள் விந்தாகவும் பிறகு 40 நாட்கள் சதை கட்டியாகவும் இவ்வாறு 40 நாட்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுவதாக கூறப்பட்டுள்ளது. ஆகவே